வணக்கம் அரியலூர் மக்களே. மருத்துவத்துறை அதில் யாரெல்லாம் இருக்கீங்க அண்ட் அதில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கேஎம்எஸ் ஹாஸ்பிட்டலோட பர்ஃபெக்ட் அகாடமி. இங்கே பார்த்திங்கன்னா தங்கும் விடுதியும் உணவும் இலவசமாக தந்து நிறைய கோர்ஸஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் ஒரு பேட்ச் இன்றைக்கி வெளில போகிறாங்க. அவங்களுக்கு முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருக வருக என வரவேற்கிறோம். எங்களுடைய அம்மா டாக்டர் ஷைலா பானு அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அரியலூர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க அரியலூர் வைப்ஸ் அவர்களையும் வருக வருக, திருமுருகன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். குட் ஈவினிங். நம்ம இந்த பர்ஃபெக்ட் அகாடமிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் கேஎம்எஸ் ஹாஸ்பிட்டலோட ஒரு அங்கமாக செயல்பட்டு வருது. இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதில் இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் வெளியில் வராங்க. அவங்களுக்கான ஒரு கிராஜுவேஷன் டே தான் இன்னைக்கு. ஸோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து அது இல்லாமல் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான மார்க் ஷீட்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்காக ஒரு விழாவாக கொண்டாடலாம்னு நினச்சி கொண்டாடுறோம். ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 3 கோர்ஸஸ் நடத்திட்டு இருக்கோம். நர்சிங் கோர்ஸு ப்ளஸ் லேப் டெக்னீஷியன் கோர்ஸு, ஓடி டெக்னீஷியன் கோர்ஸு 3 கோர்ஸும் நடத்திட்டு இருக்கிறோம். இதில் ட்ரைனிங்கு சைமல்டேனியஸாக அவங்களுக்கு படிப்போடு சேர்ந்து ட்ரைனிங்கு டைரெக்டாக டாக்டர்ஸ்க்கு கீழே நீங்கள் எல்லா விதமான ட்ரைனிங்கும் எடுத்து மோஸ்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்டாஃப்ஸாக இப்போ இருக்காங்க. ஸோ இப்போ வெளியில் வர ஸ்டாஃபுமே 2 இயர்ஸ் முடித்து 1 இயர் ட்ரைனிங்கும் முடித்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு வெல் ட்ரைன்டு ஸ்டாஃப்ஸாக தான் எல்லோரும் வெளியில் வராங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தி ஐ திங்க் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். மற்ற நம்மக்கிட்ட வேலையில் வைக்கிற ஸ்டாஃபு புதுசாக வர்றவங்க உங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ரெயின் ஆகிருக்கீங்க, எவ்வளோ வெல்வர்ஸ்டாக உங்களோட ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்க, எல்லா விஷயத்தையும் எப்படி கற்றுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு ஃப்ளைங் கலர்ஸோட தான் வெளியில் வருவீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஐ திங்க் எல்லாருமே பயன்படுத்திக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். ஸோ தங்குமிடம், உணவு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு கொடுத்து நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸுக்கான எல்லா விதமான ட்ரைனிங்கையும் கொடுத்து நாங்கள் ஒரு பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டாஃபாக நாங்கள் வெளியில் கொண்டு வரோம். ஸோ இதை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்கும் சொல்லி அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கான சர்டிஃபிகேட்ஸை முதல்ல இஷ்யூ பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட வியூஸை சொல்லுங்கள். ஐ திங்க் பேரண்ட்ஸும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸும் இது வரைக்கும் இருந்த அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்கிறதையும் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ.
பேசிடுறேன், ஓகேவா? மேம் எப்படி உங்களுக்கு தெரியும், இதுதான் சொல்லிடுறேன். ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா சொல்லி கொடுத்துட்றாங்க. சரி அதே சார் தான், உனக்கு தெரியலையா நீ வா இதை கற்றுக்கோ, தெரியாம ஒதுக்கி நிற்காத. ஏன்னா அடுத்து நம்ம இங்கே இருக்கோம் இல்லை அடுத்த விஷயம். அந்த ஹாஸ்பிட்டல் போகிறோம், நீ எங்கேன்னு கேட்பாங்க கண்டிப்பாக. ஓகே இந்த ஹாஸ்பிட்டலா, கேம்ஸா, ஓகே சைவாபன் மேமா, சருஷாரா, ஓகே அந்த பிள்ளைங்க நல்ல பெட்டராக இருப்பாங்க, சூப்பராக தெரியும், எல்லாமே தெரியும் உங்களுக்கு, ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதில் கோர்ஸு நான் டிப்ளமோ நர்சிங் தான், எனக்கும் இது தெரியாதுதான், எனக்கு இன்ட்ரெஸ்டிங் கிடையாது தான். நான் நல்லா படித்தேன், ஏதோ வரும் தெரியும் எனக்கும், ஏதோ தெரிஞ்சதை வச்சு நானும் இருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா ப்ளீஸ் மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் படிச்சுக்கோங்க, தள்ளியே இருக்காதீங்க. ஓபி அடிக்கிறது அடுத்த விஷயம், அதை தாண்டி உள்ள போகணும், நிறைய கற்றுக்கணும், கற்றுக்கிட்டு வெளியும் போகணும். வெளியும் நிறைய கற்றுக்கிறது விஷயம் இருக்கு. இங்கேயே இருந்தா உள்ளே கற்றுக்கிட்டு வெளியும் போகணும், நான் இடத்துக்கு போய் தெரிஞ்சுக்கணும். நல்லா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் முக்கியம், யார்கிட்டையும் கூட பேசுறது முக்கியம். நல்லா பேச கற்றுங்க, ரெஸ்பெக்ட் கொடுங்க, எல்லாத்துக்கும் மரியாதையே பேசுங்க. கோர்ஸுங்கிறது மற்ற ஹாஸ்பிட்டல்ல எப்படி மற்ற கோர்ஸ் சொல்லி தர தெரியல, ஆனால் நம்ம பர்ஃபெக்ட் அகாடமி பொறுத்தளவு சூப்பராக சொல்லி தராங்க. பெஸ்ட் பர்ஃபெக்ட் அகாடமி நான் சொல்லுவேன் நம்ம கோர்ஸ். மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸும் சரி, பழகிற ஸ்டாஃப்களும் சரி, எல்லாரும் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் ஃபுட்டு ஃப்ரீயாக தராங்க, ஃப்ரீ ஹாஸ்டல், எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக சொல்லி தராங்க. ஸ்டாஃபுங்களும் சரி, மேடம் சார் எல்லாருக்கும் சரி, எல்லாரும் சூப்பராக சொல்லி தராங்க. இது பண்ணுமான்னு பொறுமையாக சொல்லி தராங்க. மற்ற ஹாஸ்பிட்டல் மற்ற அகாடமியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெஸ்ட்டாக தெரியுது எங்களுக்கு. மற்ற இடத்துல போனோம் அப்படின்னா 2 years கோர்ஸ் மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்காது. இங்கே கோர்ஸோட சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லி தராங்க. சூப்பராக இருக்குது. வந்திருக்க நியூ மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம். இங்கே வந்து நாங்கள் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னா என்ன மாதிரி பர்சனல் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட்னா ஸ்டாஃப் நர்ஸ்னா என்னென்ன மாதிரி இருக்கணும், என்ன வே ஆஃப் ஸ்பீச் வந்து பேசணும். இப்போ நம்ம வந்து வெளியில் மளிகை கடையில் இல்லை அந்த கடையிலாம் இருக்கும்போது ஒரு சீனியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அக்கா தங்கச்சி வா நீ போன் பேசிகிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செட்டப் கிடையாது. இங்கே வந்து எல்லாருக்குமே சார்னா டாக்டர்ஸ்னா சார், மேடம்னா மேம், அதுக்கப்புறம் வந்து சீனியர் சிஸ்டர்னா சிஸ்டர்ஸ், சரிங்களா? அதே போல ஒர்க்கர்ஸ்னா பிரதர்ஸ், அந்த மாதிரி டேர்ம்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற வே ஆஃப் கம்யூனிகேஷனை கற்றுக்கிற மாதிரி இருக்கும். மூணாவது கொடுக்குற ஒர்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைஜீனிக்காக பண்ணுறதையும் கற்றுக்கணும், சரிங்களா? எல்லாமே ஸ்டெரைல் ப்ரொசீஜரை தான் சொல்லிக் கொடுப்போம். பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ட்ரு ஆகிறதுல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அனுப்புகிற வரையும் நம்ம பொறுப்பு தான், சரிங்களா? இன்னும் அட்வான்ஸாக பேஷண்ட்டுக்கு முடியலன்னா அவங்க கால் பண்ணாங்கன்னா கூட நம்ம அங்கே போய் பேஷண்ட்டை வந்து 101 ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி அவங்க வீட்டுக்கு சேவ் பண்ணி அதுக்கப்புறமும் அவங்க 1 or 2 months வரையும் நல்லா இருக்காங்களான்றத கன்ஃபார்ம் பண்ணுற வரையும் யாரோட பொறுப்பு? மொத்த ஹாஸ்பிட்டலோட பொறுப்பு தான், எல்லாருக்கும் தான். டாக்டர்ஸ் மட்டும் பொறுப்பு கிடையாது. டாக்டர்ஸ் அங்கே கீழே இருக்க ஸ்டாஃப் நர்ஸு, ஃபார்மசிஸ்ட்டு, ஒர்க்கரு எல்லாருக்குமே இதில் பங்கு இருக்கு. இதில் வரும்போதே பேஷண்ட் வந்து சிக்காக இருக்காங்களா, நார்மலாக இருக்காங்களா, நார்மல் பேஷண்ட், அதாவது இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரையேஜ் அப்படின்னு சொல்லுவோம். எமர்ஜென்சியில் வந்து யூஸ் பண்ணுறது ட்ரையேஜ். அப்படின்னா 3 டேக் மாதிரி பண்ணுவோம். என்னன்னா ஒரு பேஷண்ட் ரொம்ப முடியாமல் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெட்டுன்னு சொல்லி பேட்ச் பண்ணுவோம், சரிங்களா? இல்லை பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் உடனே கொடுக்கணும் அப்படின்ற பேஷண்ட்டுக்கு வந்து என்ன மார்க் பண்ணுவோம்னா எல்லோ மார்க் பண்ணுவோம். க்ரீன் எப்போ பண்ணுவோம் அப்படின்னா நார்மல் பேஷண்ட்டு ஒரு 8 மணி நேரம் உட்காந்துருந்தாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்ற பேஷண்ட்டு, சரிங்களா? ஒரு ஸ்டாஃப் நர்ஸ்னா என்ன பண்ணணும்? ஷூ சாக்ஸ் போட்டு வரணும், தலைக்கு வந்து கொண்டை போட்டிருக்கணும், ஹேர் வந்து கீழே விழக்கூடாது, நெயில் கட் பண்ணியிருக்கணும் ப்ராப்பராக, ஏன்னா ரிங் போட்டிருக்க கூடாது, பேண்டில்ஸ் எதுவும் போட்டிருக்க கூடாது, சரிங்களா? அதெல்லாம் ஒரு ப்ரொசீஜருக்காக தான். சொல்லுவாங்கல்ல, இப்போ ஆரம்ப சுகாதார நிலையெல்லாம் போனீங்கன்னா ஈவினிங்க்கு மேலே டாக்டர் இருக்க மாட்டாங்கல்ல, இப்போ நர்ஸ் தானே எல்லாமே பண்ணுறாங்க. எப்படி அவங்க கற்றுக்குறாங்க? ஸ்டடி பண்ணுறது தான். ஒரு ஃபீவர் பேஷண்ட் வராங்க அப்படின்னா என்னென்ன பண்ணுறாங்க இனிஷியலாக, அடுத்து என்னென்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாதான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாவது பண்ணுற அளவு கற்றுக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் கை வச்சு பல்ஸ் கற்றுக்குங்க. சொல்கிறது இதுதான். நான் முன்னாடியுமே வந்து ட்ரைனிங் பீரியடில் சொன்னேன், பல்ஸ் வந்து சிலருக்கு கேட்கவே கேட்காது, சிலருக்கு நல்லா கேட்கும், சிலருக்கு விட்டு விட்டு கேட்கும். அதே போலவே ஹார்ட் பீட்டும் ஸ்டெத்தை வச்சோம்னா ஒரு சில பேர் கேட்கும், ஒரு சில பேர் கேட்காது. அப்போ ஸ்டெத்து பிளேஸ்மெண்ட் எங்கன்றத முதல்ல
எல்லாருக்கும் கேட்க தான் தெரியும். அதே போலதான் பிபி பார்க்கறதும். பிபி வந்து எப்படி வந்து நார்மல் பேஷண்ட்டுக்கு பார்க்க கத்துக்கிட்டா மட்டும்தான் அப்நார்மல் பேஷண்ட்டுக்கு என்னன்றது, அதாவது மாத்தி வர பேஷண்ட்டுக்கு கண்டுபிடிக்க முடியும். டெய்லி 100 பேஷண்ட் குறையாம ஓபி வருவாங்க. அப்ப 100 பேஷண்ட்டுக்கு பார்க்கும்போது என்ன ஆகும், ரீகால் ஆகணும்னு யாரு சிக்கா இருக்காங்கன்றதை ஈஸியா வந்து கண்டுபிடிக்க தெரியும். முக தோற்றமும் வைட்டல் இது ரெண்டை வச்சு பேஷண்ட் முடியாம இருக்காங்களா இல்லையான்றதை கற்றுக்க முடியும். சீனியருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுக்கணும், சிஸ்டருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டும் கொடுத்து கற்றுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே முதல்ல விஷ் பண்ற பழக்கத்தை கற்றுக்கோங்க. வந்த உடனே பார்த்து விஷ் பண்ணுங்க, குட் மார்னிங் மேம் அப்படின்றத வந்த உடனே பார்த்து சொல்லிட்டு இன்னைக்கு என்னென்ன ஒர்க்லாம் எனக்கு இருக்கு, நான் பண்ண போறேன், வேற ஏதாவது ஒர்க் பண்ணணுமான்றதை கற்றுக்கணும். என்னைக்குமே சிட்டிங்ல ஒரே இடத்துல உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே என்ன பண்ணுவோம், மந்தமா உட்காந்துருவோம் ஒரு இடத்துல. உட்காராம சக்கரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். அடுத்து ஒர்க் என்ன, அடுத்த ஒர்க் என்ன கேட்க தான் கத்துக்க முடியும். இந்த 35க்குள்ள நீங்க கத்துக்கிறது தான் அடுத்த பீரியட்ல நீங்க உட்காந்து கமாண்டிங்ல வேலை வாங்க முடியும். இந்த பீரியட்ல நீங்க கத்துக்கல அப்படின்னா அந்த பீரியட்ல என்ன பண்ண முடியும், அப்படியே உட்காந்து தான் பொழுது ஓட்ட முடியும்.